டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சுற்றியுள்ள பல பொருட்களை மூலிகைகளாகவும் உணவாகவும் பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அன்றாடம் நம்ம சமையலறையில் பயன்படுத்துகின்ற ஒரு அருமையான உணவுப் பொருள் மற்றும் மூலிகையான பூண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் பூண்டை பல ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனுடைய சுவை அடிப்படையில் தான் இந்த குணங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு 6 சுவையில் 5 சுவை இருக்கு. புளிப்பை தவிர மற்ற 5 சுவைகளும் இருக்கு. அதாவது இனிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. இதோடைய தன்மை பார்த்தீங்கன்னா அதிக சூடு தன்மை கூடியது. அதிக சூடுத்தன்மை இருக்கனால உடல் முழுவதும் எளிதாக வியாபித்து அதனோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ சுவையை பார்த்துட்டோம், அதோட தன்மையை பார்த்துட்டோம். தோஷங்கள் அடிப்படையில் அந்த நோயை பற்றி நம்ம அணுகலாம். இது அதிக கார்ப்புத்தன்மை இருக்கனால பித்தத்தை மற்ற பொருட்களை விட அதிகமாக அதிகரிக்கும். மேலும் கபத்தையும் வாதத்தையும் நன்றாக குறைக்கும். சரி, இதன் மூலமாக நம்ம நோய்களை பற்றி அணுகுவோம். சரி, வாதத்தை நல்லா குறைக்கும்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த சமயத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வயிற்றில் எப்பொழுதுமே செரிமானம் சீராக இருக்கணும். செரிமானம் சீராக இல்லைன்னா வயிற்று உப்புசம் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், மேலும் உணவோட சுவை கூட தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த பூண்டானது வயிற்றின் உப்புசத்தை குறைக்கவும் வயிற்றில் இருக்க கழிவுகளை எளிதாக வெளியேற்றவும் பயன்படும். உடல்ல வாதம் அதிகரிக்கும் பொழுது வயிற்றில் மட்டும் உப்புசம் ஏற்படுவதில்லை, நம்ம சந்திகள் அதாவது ஜாயின்ஸ்லேயும் வலி இருக்கும், தசைகளில் வலி இருக்கும். அந்த மாதிரி சமயத்திலையும் இந்த பூண்டு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. சரி, பூண்டு நம்ம ஏற்கனவே உணவில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம மருத்துவ முறையில் எப்படி பயன்படுத்துவோம்னா, அதை வேக வைத்து நம்ம கொடுப்போம், கஷாயமாக கொடுப்போம். மேலும் பால் கஷாயமாக நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். லசுன க்ஷீர பாக்கம் அப்படிங்கிறது ஆயுர்வேதால சொல்லியிருக்க ஒரு அருமையான மருந்து. எப்படின்னா, நமக்கு சாதாரணமாக இடுப்பு வலி வர்றதுண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான இடுப்பு வலி இருக்கும். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அந்த வலி பரவும். இதை சயாட்டிக்கா அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சயாட்டிக்கா பிரச்சனைக்கு இந்த பூண்டு பால் ஒரு அருமருந்தாக இருக்கும். எப்படின்னா, நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன முறையில் இதை தயாரிக்கலாம். 1 பங்கு பூண்டுக்கு, அதாவது ஒரு 8 to 10 பல் பூண்டுக்கு ஒரு 1 டம்ளர் பால் அல்லது 3 to 4 டம்ளர் தண்ணீர் விட்டு அந்த 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். அப்போ பூண்டும் நன்றாக வெந்து போயிடும். அந்த பாலில் அதோடைய சத்துக்கள் இருக்கும். இந்த பாலையும் பூண்டையும் இரவில் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றில் இருக்க கழிவுகளை வெளியேற்றி வாதத்தை சீர்படுத்துறதுனால இடுப்பு வலி படிப்படியாக குறையும். இதுவே கடுமையான இடுப்பு வலியாக இருக்குன்னா இதனுடைய அளவை அதிகரித்து மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் சாப்பிடலாம். சரி, நம்ம பொதுவாக பூண்டை சுட்டு சாப்பிட்றோம். ஆனால் சுட்டு சாப்பிடும் பொழுது அந்த பூண்டில் இருக்க எண்ணெய் பசையும் கார்ப்பு தன்மையும் வயிற்றில் இருக்க பித்தத்தை அதிகரித்து நிறைய பேருக்கு அல்சரை உண்டு பண்ணும். அதுக்காக தான் பூண்டை பால் வடிவில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதோடைய தன்மை மாறாமல் வயிற்றுக்கும் அது உகந்ததாக இருக்கும். இப்படி பல வகையில் நம்ம பயன்படுத்தலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கபம் சார்ந்த நோய்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வாதத்தையும் கபத்தையும் நன்றாக குறைக்கும்னு. அப்போ கபம் சார்ந்த நோய்கள்னா நாட்பட்ட சர்க்கரை நோய் இருக்குது, ரத்த அழுத்தம் இருக்குது, மேலும் உடம்புல கொழுப்பு சத்து, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட்டில் நிறைய பேருக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பூண்டானது ஒரு அருமருந்தாக அமைகிறது. இந்த பூண்டை நம்ம தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் வேறு எந்தெந்த நோய்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உடல் பருமனால் வருகின்ற நம்மளுடைய பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாதவிலக்கு சரியாக வராமல் நம்ம சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த பூண்டு ஒரு அருமருந்தாக அமைகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் பிளாக், அதாவது கருக்குழாயில் அடைப்பு இருக்கும், அவர்களும் இந்த பூண்டு பாலை எடுத்துக்கலாம். மேலும் இந்த பூண்டில் நம்மளுடைய வயோதிகத்தை நிலைநிறுத்தும், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், வயோதிகத்தை நிலைநிறுத்தும் தன்மை இருக்கனால நம்ம உணவாகவும் மருந்தாகவும் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நாட்பட்ட புண் ஆறாமல் இருக்குது, நம்ம ரத்த ஓட்டம் சீராக இல்லைனாலும் நம்ம உடம்புல இந்த பூண்டோடைய தன்மை சேரும் பொழுது அந்த பித்தத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பொழுது அந்த புண்கள் எளிதில் நமக்கு குணமாகும். சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, இந்த பூண்டை பித்தத்தன்மை இருக்கவங்க, ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்க, பெண்களுக்கு மாதவிலக்கு அதிகமாக இருக்குது, வயிற்றில் அல்சர் இருக்குது, இசோஃபகல் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அவங்க கண்டிப்பாக பூண்டை தவிர்க்கணும். சரி நேயர்களே, இது பூண்டோடைய மேலோட்டமான பதிவு. ஒவ்வொருடைய உடல் தன்மைக்கும் அவர்களுடைய நோயின் தன்மைக்கும் ஏற்றவாறு மருத்துவரின் பரிந்துரைப்படி
பூண்டை நம்ம சேர்த்துக்கொள்ளும் பொழுது என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு பூண்டை பற்றி சில பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.